டேட்டிங் அண்ட் நார்சிசிஸ்ட். சத்தியமா சொல்றேன், இந்த பொழப்புக்கு சிங்கிளாவே இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கெல்லாம் வந்து அப்படியே அட்டென்ஷன் டெபிசிட்டா வளர்ந்துருப்பாங்க. மம்மி டாடி ஒன் ஆஃப் லவ் அண்ட் அட்டென்ஷன் கேர் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அது எங்க கிடைக்குதோ போய் வந்து அவங்களோட இருக்க வேண்டியது. அவங்களோட நல்லா இருந்தா பரவாயில்ல, அங்க போய் ப்ளூத்தி பிஹேவியர்லாம் காட்டி அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு நாசம் பண்ண முடியுமோ அவ்வளவு நாசம் பண்ணியும் அந்த பர்சன் வந்து ஸ்டே பண்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது எனக்கு புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அவங்க இன்கேஸ் ஸ்டே பண்ணல, எனக்கு பிரேக்கப் பண்ணணும்னா வந்து அப்படியே டு த மேக்ஸ் எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர்ஸை ஷோ பண்ண வேண்டியது. நான் அது பண்ணிப்பேன் இது பண்ணிப்பேன்னு. அதையும் மீறி சரி கருமாந்திரம் போய் தொலைதுன்னு கூட இருந்தாலும் கடைசியில வந்து ஒண்ணுமே இல்லாம பிரேக்கப் பண்ணிட்டு போக வேண்டியது. என்ன இதெல்லாம் வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? The thing is, நீ என்ன நினைக்கிற? ஒன்னா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போனா someone will fix you, நம்ம ட்ராமாஸ் எல்லாம் வந்து ஒருத்தி தாங்கிப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. No one can fix you. You need professional help at this point. நார்சிசிஸ்டா இருந்துட்டு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டே இருந்து நம்மள ஒருத்தவங்க மாத்துவாங்க, நமக்கு இதுல இருந்து அட்டென்ஷன் கிடைக்குது, லவ் கிடைக்குதுன்னா இது வந்து கேட்கறக்கே டிஸ்டர்பிங்கா இருக்கு. உனக்கு அப்படி லவ் அண்ட் அட்டென்ஷன் வேணும்னா போய் புளிய மரத்துல தொங்கு, சிக்னல்ல போய் பிச்சை எடு. காதல் இஸ் நாட் அ சொல்யூஷன். காதல் பண்ணா உருப்படியா பண்ணா பரவாயில்ல, இன்னொருத்தங்களை போட்டு மைண்ட் ஃபக் பண்ணி அவங்கள தெரப்பி போக வச்சு அதுல என்ன ஒரு அல்ப ஆனந்தம். எல்லாம் திருந்த மாட்டேன்.